கோல் அச்சீவர் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். வாங்க, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது லைக்கை தட்டி விடுங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அதோட ஆல் டைம் ஹைக் மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதாவது ஆல் டைம் ஹையில் அதோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2021 ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ், இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கேண்டில் வந்து ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வந்திருக்கு. ஸோ அதோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தோம்னா நம்ம 1756 தான் அதோட ஆல் டைம் ஹை. நீங்கள் என்ட்ரி எப்போ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே. ஏன்னா அதாவது ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணதுக்கப்புறமா ரிவர்ஸ் வரலாம், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ சில டைம் வராமல் கூட இருக்கலாம், ஆனாலும் கண்டிப்பாக ஸ்லைட்லி வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே டார்கெட் எப்படின்னு பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 15% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதோட டார்கெட் நான் கொடுத்துருக்கிறது 2461 ரூபா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இதை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகலாம், ஒரு 6 months இல்லை ஒன் இயருக்கு மேலே கூட ஆகலாம். ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஸ்டாக்ஸ் சோலார் இண்டஸ்ட்ரீஸ். கரெக்டாக நான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சரியான மூவ். கிட்டத்தட்ட நேரோ ரேஞ்சில் அப்சைடில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு ரைசிங் வேஜ் பேட்டர்ன். ஸோ அந்த ரைசிங் வேஜ் பேட்டர்னை வந்து இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ராங்காக நேற்று கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9% நம்ம சரியான பிரேக் அவுட்டு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு கரெக்டாக அதோட டார்கெட்னு பார்த்தோம்னா இந்த ப்ரைஸில் இருந்து கரெக்டாக இன்னும் ஒரு 1000 rupees போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 1930 இந்த டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா கரெக்டாக 9725 ஸ்டாப் லாஸாக இருக்கும் சோலார் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. வாங்க நம்ம பார்க்க போகிற மூணாவது ஸ்டாக்ஸ் டாரண்ட் ஃபார்மா. ஸோ டாரண்ட் ஃபார்மா நான் ஒரு ரைசிங் வேஜ் பேட்டர்ன் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதோட கரெக்டாக சப்போர்ட்டில் இருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக நேற்று பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம 2744 இதோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 2905 ரூபா இதோட டார்கெட். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைசிங் வேஜோட ட்ரெண்ட் லைனோட டார்கெட் தான் இதோட செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். சரி, வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஜொமேட்டோ. கரெக்டாக இதுக்கு முன்னாடி அதோட ஹையை வந்து பிரேக் பண்ண போகுது. ஸோ கிட்டத்தட்ட க்ளோஸ் வந்திருக்கு, இன்னும் ப்ராப்பராக ஓப்பன் க்ளோஸ் வரலை. பட் என்ன கேட்டால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 60 ரூபா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான டார்கெட். இதை வந்து நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை நான் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக பண்ணுறேன்னா ஒரு 5% இல்லை ஒரு 10% போனதுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ராஃபிட்டை கட் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன கேட்டால் ஸோ இந்த ஸ்விங் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கரெக்டாக 168க்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப் லாஸை கொடுத்துடலாம். அது வரைக்குமே நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒருவேளை நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த 192 ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்ஸ் TV18 ப்ராட்காஸ்ட். ஸோ TV18 ப்ராட்காஸ்ட் ஒரு நல்ல மூவ், கரெக்டாக ஒரு 70 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ரீடெஸ்ட்டுக்காக மறுபடியும் ஒரு சின்ன கரெக்ஷன். இதை வந்து நம்ம ரீடெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இது மேஜர் கரெக்ஷன் கிடையாது, இது ஒரு மைனஸ் கரெக்ஷன் தான். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற இந்த 40 இந்த ட்ரெண்ட் லைனை, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா கரெக்டாக ₹37.82 ஸ்டாப் லாஸாக நம்ம செட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இந்த 45.5க்கு 55க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 50, செகண்ட் டார்கெட் 56, தேர்டு டார்கெட் ₹67. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்ஸ் நெட்வொர்க் 18. ஸோ இந்த நெட்வொர்க் 18ம் ஒரு 130, 140 வரைக்கும் போயிட்டு 135 வரைக்கும் போயிட்டு ஒரு ஸ்மால் கரெக்ஷன். இந்த கரெக்ஷனை வந்து நேற்று வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆகிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம என்ட்ரி ப்ரைஸ்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ட்ரெண்ட் லைனோட என்ன கேட்டால் வெறும் ப்ரைஸில் சொல்கிறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வரணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட் 105, செகண்ட் டார்கெட் 120, தேர்டு டார்கெட் 130. ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா 78. இதை ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு, அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு தோணுதோ அந்த இடத்துல புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளில வந்துடலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்ஸ் ஃபஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் ஒரு கன்சல்டேஷனில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு 7 மந்த்தாகவே 6 மந்த்ஸாகவே கன்சல்டேஷன்லாம் இருந்திருக்கு. இப்போது உடச்சிருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ப்ராப்பராக உடச்சிருக்காங்க. ஸோ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் என்ன கேட்டால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற இந்த மைனர் டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டார்கெட்டை டச் பண்ணும்போது ஒரு செல்லிங் வரலாம். செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 235, 36 தொட்டதுக்கப்புறம் இந்த மைனர் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஆல் டைம் ஹை தொடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 10% வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்ஸ் அலம்பிக் ஃபார்மா. ஸோ அலம்பிக் ஃபார்மா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஒரு சூப்பரான ஒரு பிரேக் அவுட். ஸோ என்ன கேட்டால் இதோட டார்கெட்னு பார்த்தோம்னா 1047 இதோட டார்கெட். ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா என்ன கேட்டால் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இந்த நெக்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்லைனை உடச்சி மேலே போயிருக்கு. இந்த உடச்சதுக்கு கீழே ஒரு ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நெக்லைனுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 1047, செகண்ட் டார்கெட் 1084. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம அடுத்து பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் ஏஞ்சல் ஒன். இந்த ஸ்டாக்ஸில் நம்ம வந்து பிரேக் அவுட் ஆகலை. பட் இதை எதுக்காக நம்ம பார்க்க போகிறோம்னா நேற்று ஒரு 8% அளவுக்கு நல்ல டவுன். ஸோ இது கரெக்டாக ஒரு சப்போர்ட் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இந்த சப்போர்ட் பார்த்திங்களா ட்ரெண்டில் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2180, 688 வரும்போது அது பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒரு சூப்பரான ஸ்டாக், ஸ்மால் கேப் செக்டார், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக்ஸ் தான் ஏஞ்சல் ஒன். சரி, இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரெண்டில் டச் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். சில பேருக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னா ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரி எடுங்க. இல்லை கொஞ்சம் எனக்கு டார்கெட்லாம் தெரியும், ட்ரெண்ட் லைன்லாம் ட்ராப் பண்ண தெரியும்,
கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ண உடனே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.